வணக்கம் பாஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செல்வஸ் ஜிஜி கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாடுறோம்னா போக்கிமான் த லாஸ்ட் ஃபயர் ரெட். நம்ம நேற்று என்ன பார்ட்டில் விட்டோமோ அதே பார்ட் தான் வந்திருக்கோம். சரி, ஓவரா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கேம் பிளே வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துடுங்க. கைஸ் எல்லாம் இன்ட்ரோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க நம்புகிறேன். சரி, கேம் பிளே வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? இந்த இடத்துல இறங்குனீங்கன்னா இங்கே ஒரு பொருள் கிடைக்கும். ஹீல் பால்னு ஒரு பொய் பால் கிடச்சிருக்கா. இப்போ இங்கே மேலே போகும்போது அமைதியாக போங்க. இவங்க காட்டுறேன். புஷ்ஷுன்னெலாம் ஓடிடாதீங்க. இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்கள், அவனை அப்படியே அமைதியாக நிற்க வச்சுட்டு இங்கே மேலே ஏறுங்க. இதெல்லாம் என்ன போக்கிமான் இருந்தாலும் தச்சு விட்ருங்க. இங்கே வந்தீங்கன்னா எதுவும் கிடைக்கல. அதாவது கிடைக்கும்னு நினச்சி வந்தேன், எதுவும் கிடைக்கல. சரி விடுங்க, இதெல்லாம் தச்சு விடுங்க, அதெல்லாம் தச்சு விடுங்க. அப்படி அமைதியாக இந்த சைடு ஏறணும். நான் அந்த சைடு ஏறி வந்துட்டேன். அவனை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு இந்த சைடு வந்தாங்க. ஏன்னா அவங்க கூட சண்டை போட்டு டைம் வேஸ்ட்டுன்னு சொல்கிறது இல்லை, அது அவங்க கூட சண்டை போட்டே வந்திருக்கலாம் போல இருக்குது. போடா. இந்த இடத்துல ஏறினீங்கன்னா ஒரு ஜீமூ கிடைக்கும். இருங்க, இதை வருங்க, ரெண்டு போய்க்கு சண்டைக்கு வருதா. இப்போ இவங்களை அச்சு துரத்தணும், வேறு எதுவும் இல்லை. ரேட்டிகேட் அப்புறம் அட்டாட்டா வந்துருக்குது. அலோலவன் ரேட்டிடேட், அலோலவன் ரேட்டிகேட் சொல்லுங்கள். இன்னொன்று எம்பரை வச்சு ரேட்டிகேட்ட முடி. பிக்கை வச்சு முடிச்சிடும். என்னடா ரெண்டு பேரும் ஸ்கோர் பண்ணியே தான் இது பண்ணுறாங்க. இப்போ இது ஒர்க் ஆகலை. குயிக் அட்டாக்கு, பிக் அட்டாக்கு நம்மளை தான் பார்க்குறாங்க. ஸ்கோர் பண்ணி தான் இப்போ இதுவாக போய் நிற்குது. ரெண்டு குயிக் அட்டாக் மாரி மேலே குத்தரலாம். ஸ்கோர் பண்ணி ஒரு குயிக்கு அச்சு பார்க்க போகிறாங்க நம்மளை. ஃப்ளஷிங் 12வது லெவல் போயிடுச்சு. அதில் அவங்க ரெண்டு பேர் துவச்சி விட்டாச்சு. இந்த இடத்துல ஜீமு கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஒரு செகண்ட் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் போய் ஹீல் பண்ணிவிட்டு வரணும். 5 minutes later. அதுதான் கைஸ், ஹீல் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு அதே பொசிஷனில் நின்று வீடியோ எடுக்கலான்ட்டு வீடியோ எடுத்தேன். நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம பசங்க எல்லோரையும் ஹீல் ஆச்சு. இப்போ நம்ம கிடச்சது பார்த்திங்களா ஒரு நார்மலியம், அதாவது ஜீமு. இப்போ இது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இது ஒரு ஸ்பெஷல் அட்டாக் மாதிரி இவ்வளோ போயிட்டு நம்ம ஸ்கோர் பண்ணி குத்தரலாம். ஏன்னா வந்துட்டு ஒரு நார்மல் அட்டாக் இருக்குது, குயிக் அட்டாக் பதில் குத்தரலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று கிடைக்குது. என்னது? த்ரோ 1 into போக்கிமான் டென்ட் அட் அட்ராக்ட் எ வைல்டு டைனமிக்ஸ் போக்கிமான். விஷ் பீஸ் போட்டேன். இந்த பீஸ் எடுத்து இந்த ஓட்டைக்குள்ளே போட்டோன்னு வச்சுக்கோங்க, அதாவது டைனமிக்ஸ் போக்கிமான் கிடைக்குமா? டேய் என்னடா மோசக்கா, எதுவுமே கிடைக்கல கைஸ். ஏமாத்திடாங்க நம்மளை. சரி, என்னமோ இந்த இடத்துல வந்தீங்கன்னா இங்கே ஒருத்தருக்கானா இப்போ ஒன்று அடித்து முடிக்கணும். பெக் அட்டாக்கு உங்களுக்கு போட்டாச்சு, வாய்ப்பு இல்லை. எம்பர் போடு, ரெண்டு பேருமே 2 பவரான அட்டாக் இருக்குது. ஒன்பதாவது லெவல் போயாச்சு. ராக் ஸ்மாஷ்னு ஒரு அட்டாக் கிடச்சிருக்கு நமக்கு. ஐயோ, ஃபைட்டிங் டைப், அதாவது ராக் ஸ்மாஷ்.
அவ்வளோதான். ஸ்கோர் பண்ணி 13வது லெவலு. ஃப்ளஷ்லிங் அஜிலிட்டி கற்றுருக்கு. ரோலுக்கு பதிலாக வச்சுக்கலாம். அஜிலிட்டி தேவைப்படும் நமக்கு ஸ்பீட் பூஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆன்டிடோடு எதுவுமே கிடைக்கல. அப்புறம் என்னத்துக்கு வச்சுருக்கீங்க தரல. நல்ல ஒரு போக்கிமான் கிடைக்குன்னு பார்க்குறேன், கிடைக்காது போல். ஐயோ, நீங்களாம் வேணாம், நீங்களாம் வேஸ்ட். இங்கே ஒரு தக்கறான், இவன் அடிப்போம். போ ஸ்பின்னராக்கா இது பேர், இந்த ஸ்பைடர் பேர் ஸ்பின்னராக். என்னடா இவ்வளோதான் போதானா இந்த இது? 2 பேரும் ஈக்குவலான லெவலில் இருக்காங்க. அதை முடிச்சாச்சு. இன்னும் 2 பேர் இருப்பாங்க நினைக்கிற நம்பிக்கை தான். ஆமாம் இருக்கிறான். நம்ம ஸ்கோர் பண்ணி எடுத்துக்கலாம். ஜீமு இது காட்டுற மாதிரி இருக்கும். எனக்கு அடுத்த இதில் ஜீமு காட்டுறேன். இது எவ்வளோ இருக்கணும் என்னத்துக்கு? 10வது லெவலு. ஆமாம். ஐயோ, நம்ம ஜீமோ காட்டல. இப்போ நான் வந்து நார்மல் ஜிம் கொடுத்துருக்கேன். அதனால் இப்போ நீங்கள் இப்போ இது எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னா, இங்கே செலக்ட் பட்டனை கொடுத்துட்டிங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். ஸ்டார்ட் பட்டனை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. செலக்ட் கொடுத்துடாதீங்க, ஸ்டார்ட் பண்ண கொடுங்க. இப்போ ஜீமு பாருங்கள், இதான் ஜீமு. இதுதான் ஜீமு, நார்மல் ஜீமு. இது வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். குயிக் அட்டாக்கு முடிச்சு விட்டாச்சு கதையை. எவ்வளோ பேர் ஆளுன்னு தெரில அவனுங்களுக்கு. தொத்தி விடணுங்களாம் வயசு பாருங்கள். முட்டின்னுக்கிறேன் கண்ட்ரோல் சரி இல்லாமல். இந்த இடத்துல கீழே போனாலும் ஒரு பொருள் கிடைக்கும். நான் ஸ்லோவாக போகணும், இல்லை கீழே வந்து ஐயோ இப்போ தான் சொல்லி முடித்தேன், அதுக்குள்ளே போய் விழுவுறது. இந்த கண்ட்ரோலை எங்கே தூக்கி அடிக்கிறதுன்னு தெரில. கர்மம் மறுபடியும் சுற்ற விட்றானுங்க நம்மளை. இந்த இடத்துல போக்கி பால் இல்லை போஷன் ஏதாவது கிடைக்கும் கைஸ். அதனால தான் அங்கே போகிறோம். வந்துட்டோம், இந்த இடத்துக்கு வந்துட்டோம். அவ்வளோதான், இங்கே வந்துட்டோம். இங்கே என்ன கேட்ரபி கிடைக்குது. கேட்ரபிலாம் வேணாம்பா. ஏய், போக்கி பால், சாதா போக்கி பால். ஐயோ, எல்லாம் ஃப்ளையிங் டைப்பாக தான் மாறும் இந்த போக்கிமான்லாம் பிடிச்சா. நம்மகிட்ட ஏற்கனவே ஃப்ளையிங் டைப் இருக்குது. இங்கே மேலே ஏதாவது கிடைக்குதா? இல்லை. அப்புறத்துக்கு வச்சு இது வந்து ஒரு கிராஸ் டைப். ஆனால் நம்மக்கிட்ட ஒரு 2 ஃபயர் டைப் இருக்குது, ஒரு நார்மல் டைப் ராக் டைப்புன்னு நினைக்கிறேன். இருங்க, எதுக்கு டவுட்டு இது பண்ணிக்கின்னு நேரடியாக செக் பண்ணிடலாம் என்ன டைப்புன்னு. ராக் ஸ்மாஷ்னு வந்து இதுவே வந்துருக்குப்பா நமக்கு. சம்மரியில் பார்ப்போம். நார்மல் டைப் ப்ளஸ் ஃப்ளையிங் டைப்பு. இது ஃபயர் டைப்பு, இது நார்மல் டைப் ஃப்ளையிங் டைப்பு. ஆனால் ஃபயர் டைப் அட்டாக் இன்னும் கிடைக்கணும். வெயிட் பண்ணுறேன் கிடைக்கிற வரையும். ஐயா இதெல்லாம் தச்சு விடு. இந்த இடத்துல பீட்ரலே ஆச்சு ஓட விடும் நாங்களாம். ஜீமுப்பா பீட்ரலுக்கு. ஐயோ, பக் டைப் ஜீமுன்னு நினைக்கிறேன். ஆமாம் பா, என்ன அது? ஐயோ, நம்மாச்சு. ஐயோ, அது முடிச்சிச்சு நம்மளை. ஒரு அப்போ இறக்கடா ஃப்ளையிங் டைப்புக்கு எதிர்க்க ஃப்ளையிங் டைப்பே அடி பண்ணலாம். பிக் அட்டாக்கு அதெல்லாம் முடிச்சு விட்டாச்சு. 14வது லெவலு. இப்போயாவது ஃபயர் டைப் அட்டாக் கற்றுக்குன்னு பார்க்குறேன், வாய்ப்பு இல்லை.
போங்க, நாங்கள் இந்த போக்கிமானே பிடிச்சிக்கிறோம் போங்க. அதுதான் கரெக்டாக பிடிக்கிற மாதிரி வந்துச்சு. நம்மளோட அடுத்த போக்கிமான் நீடில் வீடில். அதுதான் வீடில் பிடிச்சாச்சு. இப்போ இவங்க கூட சண்டை போடணும். இது நான் ஃபயர் டைப்பாக ஃபைட்டிங் டைப்பாக தரல, ஜீமு போட்டு அடிப்போங்களே. ஸ்டார்டிங்கு ஜீமு போட்டிருக்கோம், என்ன நடக்குதுன்னு தெரியல நமக்கு. அதுதான் முடிச்சு விட்டாச்சு. ஐயே என்னடா இது 10வது லெவல் தானே, எப்படி தப்பிச்சுது? ஃபைட்டிங் டைப்பு. அவ்வளோதான், 2வது கிக்கு முடிஞ்சிச்சு. டபுள் கிக்குடா, சும்மா நினச்சேன் டபுள் கிக்கா. சூற விட்ருவோம். நம்ம வீடுகளுக்கு இப்போ பவர் ஏற்றி விட்ருவோம் அப்படியே. அப்போனா போய் டபுள் கிக்கே குத்து முடிச்சிடலாம் கூட. ரோல் அவுட்டு நமக்கு ரோல் அவுட்டு குத்து முடிச்சு விட்ருவாங்க நம்மளை, எனக்கு தெரிஞ்சிச்சு. போய் கட்டாது. டேய் என்னடா இவ்வளோ கம்மியாக போகுது? ஐயோ ஃப்ளஷ்லிங் தான் இப்போ வந்து காப்பாற்றணும் நம்மளை. பெக்கு. ஐயோ ரோல் அவுட் குத்திச்சுரா. ஐயோ 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 வீட்டில் தான் காப்பாற்றணும் நம்மளை. பாய்சன் ஸ்டிங். ஆடம் எங்கேந்திரா வந்திருக்கீங்க? நாங்கள் இது நம்மளை அச்சு முடிச்சு பாக்கெட்டில் போட்டாங்க. ஹீல் பண்ணியாச்சு மொத்தமாக. இப்போ நான் அந்த இடத்துக்கு போனோன்னே 5 minutes later. அப்படியே இந்த இடத்து வரையும் வந்துட்டோம் கைஸ். நம்ம இந்த இடம் வரையும் வந்துட்டோம். உள்ளே போய் பார்க்கலாம். அந்த தெரியாதனமாக அந்த ஏதோ ஒரு ஃபிஷ் பீஸ்ன்னு கொடுத்தாங்க, அதை போட்டேன். இது எதுவும் கொடுக்க மாட்டேங்குது, எனக்கு ஒரு வெறுப்பாயிடுச்சு. என்னத்துக்கு கொடுத்தாங்க என்னத்துக்கு போட்டேன்னு தெரில. அது ஒரு வெறுப்பாகுது எனக்கு. அவ்வளோதான் உள்ளே வந்தாச்சு. ஓ இங்கே நான் இடம் மாதிரி போயின்னுக்கிறேன். என்னடா இது நடுவில் வந்துனேக்குது. என்கிட்ட இப்போ 3 ஃப்ளையிங் டைப் வரப்போகுது. ஏன்னா இந்த வீடில் வந்து எவ்வளோ ஆகி அந்த பீட்ரெல்லாம் தான் மாறும். அதுதான் சொல்கிறேன். என்னடா அவன் எதுவும் சொல்ல. இப்போ சண்டை போடுவான்னு பார்த்தா சண்டையே போடல. சென்சி இங்கே இருக்குது, வேணா இங்கே வந்து இது பண்ணிக்கலாம், ஹீல் பண்ணிக்கலாம். தம்பி யார் பண்ணி டு யூ நோ போகிமான் வித் த கிளியர் பாடி எபிலிட்டி 1B அஃப்ரைட் பை ஸ்டார் ரெடியூசிங் மூவ்ஸ். ஏன்டா அவன் வித்தியாசமாக பேசுனுங்கிறான், எதுவும் கிடைக்கல. ஆஹா ப்ராக்கு இது மேவா இந்த பொண்ணு? ஆமாம் வா வா, உன் கூட தான் சண்டை போட போகிறேன். சரி உன் பேர்லாம் என்ன பேரே சொல்லாமல் சண்டை போடுற? உன் பேர் மேன்னு தெரியும், நம்ம கேரக்டருக்கு தெரியாதுல்ல என்ன பேருன்னு. ஓ மஞ்சிலாக்ஸுக்கு ஃபைட்டிங் டைப் ராக் ஸ்மாஷ். டேய் என்னடா இது? போங்காட் டார்ச்சுக்கு போய் ராக் ஸ்மாஷு. இதுக்கு பெக் அட்டாக்கு தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெக் போட்டாச்சு, ஸ்க்ராட்ச் போட்டு முடிச்சு விட்டுச்சு நம்மளை. நம்ம தலைவனை உள்ளே இறங்கினா தான் வழி வரும். குயிக் அட்டாக்கு குத்துறேன்.
டேய் அவுட்ரு. எங்கேருந்துடா வந்திருக்கீங்க நீங்கள்? எனக்குனே வருவீங்களா? இல்லை என்னென்ன இன்னும் எத்தனை போய்க்குமானுன்னு தெரில. மிஸ்டிக்கிட்ட வேற வீடு 7வது லெவல் வந்துச்சு. டார்ச்சுக்கு அடுத்து டார்ச்சுக்கு அதுக்கு சீமு போட்டு முடிச்சு விட்றலாம். டார்ச்சுக்கு அதே 100 தான், பரவாயில்ல. ஒரு சீமு போட்டு முடிச்சு விட்டாச்சு டார்ச்சுக்கு கதை காலி கந்தல். அவ்வளோதான். வீடு இல்லையே 8வது லெவலு. ஏதாவது வீடு இருக்குது, ஏதாவது புதுமு. என்னடா போய்க்குமான் வந்தது? வில்வியான் எம்பர் போட்டு முடிச்சிடலாம் அதை. ஏன்னா அது வந்து பக் டைப்பில் ஃப்ளையிங் டைப்பு, அதனால் அதுக்கு ஃபயர். என்னடா வெடிக்குது? ஓஹோ எனக்கு புரியல அதுவும். ஐயோ நமக்கே ஆப்பு வச்சு விடுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எம்பர் அதான் நமக்கே ஆப்பு. ஃப்ளச்லிங் தான். பெக் அட்டாக்கில் முடிச்சு விட்ரு. அவ்வளோதான், பெக் அட்டாக்கில் முடிச்சு விட்டாச்சுன்னு நினைக்கிறேன். அதை இன்னும் ஒரு அட்டாக் பண்ணணும். அதை கஸ்ட்டு நமக்கு. என்ன இத்துணு நிற்கிது? ஸ்ட்ரக்லி பக்குன்னு ஏதோ ஒரு அட்டாக்னு நினைக்கிறேன். அது பேர் அட்டாக் பேர். போகிமாயின் பேர்லாம் தப்பாக சொன்னால் மன்னிச்சிக்கோங்க. 15வது லெவலு நம்ம இது. இப்போயாவது எம்பர் கற்றுக்குச்சா? இல்லை. வீடில் பக் பைட்டுன்னு ஒரு அட்டாக் கற்றுக்குச்சு. வீடு என்னடா இப்பயே எவால்வ் ஆகுது வீடில்? சூப்பர் தான். 7வது லெவல்லையே 8வது லெவல்லையே எவால்வு. நான் கக்கூனாக மாறிட்டுருக்கோம். வீடில் வந்து கக்கூனாக மாறி இருக்கும். அதான் கங்க்ராச்சுலேஷன், யுவர் வீடில் எவால்வ் இன்டு கக்கூன். ஹிட்டன். அந்த இந்த அட்டாக்கு கக்கூன் வந்து இந்த அட்டாக் கற்றுக்குச்சு. ஹிட்டன் ஒரு அட்டாக்கு. அம்மா ஒன்று அச்சு முடிச்சிக்கிறேன். ஏதாவது அது இது கொடுத்துருக்கு. ஓகே கொஞ்சிச்சு போ. கிளம்பி காத்துட்றோம். அவ்வளோதான். என்னடா இங்கே அந்த மாதிரி இதுக்குள்ளேயும் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே போகணுன்னா இந்த பேட்ஜ் இருக்கணும் மாமா. இங்கே எவ்வளோ நிற்கிறான், இவன் கூட பேசி பார்ப்போம். ட்ராகன் ஓகே சண்டை 3 vs 4. இது என்ன போய்க்குமான்னு 13வது லெவலில் போய்க்குமான்னு விளங்கிடும். டைனமேக்ஸில் வர இருக்குதா? ட்ராகன் டெய்லு அச்சு மச்சிச்சு நம்மளை. ஓடு. ஜீமுவோட பவரை காட்டு. அவ்வளோதான். ஜீமு முடிச்சு விட்டாச்சு அவங்கள. 13ஆவதா? என்னடா இது துணு தான் போய்க்குது. ஸ்கேரி ஃபேஸ் குயிக் அட்டாக் தான் கொடுத்துக்குறோம் நம்ம. என்னடா ரொம்ப அதிகமாக குறையுது. கக்கூனு பாஷன் ஸ்ட்ரிங்கு ஹிட்டன். டிஃபென்ஸ் அதிகமாகும் நமக்கு. என்னடா ஒரு போய்க்குமானா அச்சு முடிச்சு விட்றோம் நம்மளை. போடு இந்த மேக்ஸு. மேக்ஸ் ஹேர் ஸ்ட்ரீம் அதே ஸ்கேரி ஃபேஸ். ப்ரொடெக்ட். ஏன்டா இப்படி பண்ணுற? ஆனாலும் அடி ஊந்துருக்குதுக்கு. என்ன பவர்? நம்ம இது 15வது லெவல் போயிடுச்சு. கக்கூன் 10வது லெவல் வந்துடுச்சு.
இல்லை இப்போ மாத்திரதா இல்லை கிபிள். அடாப்பா இப்போடா டைனமேக்ஸ் முடியணும். இப்போ அவன் டைனமேக்ஸ் பண்ணி போடுறான்டா. அப்போ ஒரு பா என்னடா அட்டாக் அது? குயிக் அட்டாக்ல முடிச்சுடு. கக்கூன் தான் போகணும் இப்போதைக்கு. கக்கூன் தான் காப்பாற்றணும். பக் பைட் அவ்வளோதான் முடிச்சுட்டாங்க. ட்ரெட்டினி ட்விஸ்டர் குத்திச்சு நமக்கு. ட்ரெட்டினி வந்து ட்விஸ்ட்டு குத்திச்சு. ஸ்வீட் ட்விஸ்ட். இப்போதே இது குத்தாலும் அடிப்பாங்க நம்மளை. அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க. டபுள் கிக்கு. அவ்வளோதான் முடிஞ்சு. சோலி முடிஞ்சு. ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டாங்க நம்மளை. ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. ஐயோ நம்ம போங்க இந்த இடத்துல நம்ம பண்ணுக்கிறேன் நான். என்னடா அதே நீடு வரேன் கூட பிரச்சனை. பாப்பா போப்பா பண்ணி வரமா. இது வந்து மியூசியம். ஒன்றும் காசு இவ்வளோ வச்சுக்கிறோமா? எப்படி காசு? ஓ அவன் வேறு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தால நான் மறந்துட்டேன். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு போய்க்குமா இந்த க்ரீன் லீஃப்னு ஒரு கேம் இருக்கும். அது தரமாக இருக்கும். அதில் ஒரு பக்கு வேறு இருந்தது ஃபஸ்ட்டு. என்னதுன்னா இப்படி வந்து இவங்ககிட்ட ஒரு வாட்டி பேசிட்டோமா, 2 வாட்டி பேசிட்டோமா, 3 வாட்டி பேசிட்டோமா, 4 5 6 7 வாட்டி பேசிட்டோமா. இங்கே ராக்கெட்டை வந்து 1 2 3 4 5 6 7 இப்படி பேசினோன்னா ஒரு டோர் மாதிரி திறக்கும். அதுக்குள்ளே போனால் மியூ போய்க்குமான் இருக்கும். அந்த போய்க்குமானை புஷ் எடுத்துன்னு போய் நேரம் நான் பாட்டுனேன். என்ன அது அப்போ அந்த பக் இருக்கான்னு வேறு தரல எனக்கு. போங்க என்னத்துக்கு வந்தேன்னு தெரில. நான் அந்த சைடு தாத்தா கிட்ட பேசுவோமா? தாத்தா ஆமாம் தாத்தா. அப்பா தாத்தா போ தாத்தா வரமா. தா கொடுத்ததா போ தாத்தா. மொக்க போட்டுக்கிறேன் என்கிட்ட வந்து. ஐயோ இந்த இடத்துல செடி நட்டு வச்சுக்கிறாங்க. ஆனால் நம்மளால வெட்ட முடியல அந்த செடி. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்க போகிறோம். இங்கே வந்து எப்பவும் பண்ணுற மாதிரி தான் போய்க்குமான் கூட சண்டை போட போகிறோம். அதை பாஸ் பண்ணிடுறேன் நான். அதை பாஸ் பண்ணிட்டு லெவல் அதிகமானோடனே காட்டுறேன்.
இவனு இன்னொருத்தங்க ஆச்சுன்னா பேட்ச் எடுத்துடலாம். இவ்வளோ நேரம் சவுண்ட் அதிகமாக இருக்குதுன்னு தெரியாமலே பேசின்னு இருந்துக்கிறேன். என்ன பண்ணுறது, நம்ம டீமில் இவங்கெல்லாம் எவால்வ் ஆகிட்டாங்கன்னு சொல்லின்னு இருந்தேன். 2 பேர் எவால்வ் ஆகிட்டுருக்குறாங்க. அது இந்த போக்கிமானும் அப்புறம் இன்னொரு போக்கிமானும் எவால்வ் ஆகிடுச்சு. குயிக் அட்டாக் போட்டிருக்கோம். நம்ம இந்த அட்டாக் போடுவோம். இதுவே பரவாயில்ல போல, குயிக் அட்டாக்கே பரவாயில்ல போல, நல்லா தாங்குச்சு. இது அது கூட வாங்குமா அந்த கருமம். குயிக் அட்டாக்கு இந்த சாண்ட் ஸ்டார்மில் கொஞ்சம் டேமேஜ் போகுது. இது வேற கட்டி போட்ட மாதிரி வலிக்குது. சூப்பர் சானிக், ஐயோ சிக்கம். பீட்ரல் இறக்கும், ஏன்னா தான் இறக்கவே இல்லை. பீட்ரல் தான் அதிகமாக இருக்கும். 16 வரையும் ஏற்றணும் பீட்ரலை. ரேஞ்ச் ஏற்றுவோம். சாண்ட் டைப்புன்ற மெதுவாக வந்துட்டேன். ஐயோ எதுவுமே யூஸ் பண்ண முடியாது நம்மளால். இப்போ நம்ம தலைவனை தான் இறங்கணும். ஸ்கோர் பண்ணி அது டிஃபென்ஸ் ஏற்றிக்கிச்சு. எம்பர் மட்டும்தான் ஹேண்ட் டைப்பில், அதனால எம்பர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் நம்மளால். அவ்வளோதான். அப்படியே அவனை வர சொல்லுங்க. அவன் யாச்சும் முடிச்சுட்டு போகிறேன் நான். ஜீமு போட்டு அடிக்கிறோம். ஒன்று 4 பண்ணி சரௌண்ட் ஜீமு முடிச்சுட்டா. ஜீமுவே முடிச்சு விட்டாச்சு. கத்திவேன். ஒருத்தன் அஸ்டனாட், அவன் ப்ராக்கை தான் ஏற்றி அடிக்கணும். எம்பர் பர்ன் எஃபெக்ட் ஆகிடுச்சு அதுக்கு. சாண்ட் ஸ்டார்ம் வரதாலே கொஞ்சம் பெரிய ஐயோ மறுபடியும் எம்பர் கொடுத்துருக்கேன்னா. இந்த ராக் டைப்பு, க்ரௌண்ட் டைப், சாண்ட் டைப்லாம் கொஞ்சம் இதுவாக போயிடுது. ஐயோ நான் இப்போ எதுக்கு ஜீமோ கொடுத்தேன். பரவாயில்லப்பா, அவனே அடிவாங்க. தெம்பு ஏற்றி வச்சுக்கிறான். அடிப்போம். வச்சு விட்டாச்சு. போங்க, இவ்வளோதான் போய்கிட்டான். எம்பர் இவ்வளோ கம்மியாக போகுது. எம்பர் ஐயோ. ஜியடூடு டபுள் கிக் கொடுப்பேன். ஜியடூடுக்கு தொண்டை வர வலிக்குது கைஸ். ராக் பாலிஷ் போட்டிருக்கு, அதாவது ஸ்பீடு ஏற்றிருக்கு. நம்ம முடிச்சு விட்டாச்சு அதுக்கு. அது அவ்வளோதான். நம்ம லெவல் 16 ஏறிட்டோம். ஸ்கோர் 16. ஸ்கோர் பண்ணி 16 ஆயிடுச்சு. ரெஸ்லிங் 16 லெவல். என்னடா இது நீங்கள் அட்டாக் தெரிவிக்காம அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நான் இப்போ வரும்னு தெரில, அதனால் வேணான்ட்டேன். இப்போ ஃப்ளெக்ஸ்லிங் இறக்குவோம். ஹிப்போபோட்டமஸ் வந்திருக்கு. ஹிப்போபோட்டமஸ்க்கு ஒரு குயிக் அட்டாக். என்னடா பண்ணுறாங்க? எத்தனை போய்க்கு வந்து வச்சுருப்பாங்க? எந்த அட்டாக்குமே பண்ண முடியாதா? சூப்பர். மறுபடியும் ஸ்கோர் பண்ணி தான் இறங்கணும். எம்பர் பெற்ற வச்சுக்க மாட்றானுங்க. இப்போ ஒருத்தன் செத்துட்டானா இப்போ அவ்வளோதான், முடிச்சு விட்ருவாங்க நம்மள. க்ரௌண்ட் டைப்பு டபுள் கே கால் தான் முடிச்சாச்சு.
சான்ஸ்டாமில் அடி வாங்காதரா தம்பி. அதுதான் கடைசி ஆள். குயிக்கட்டாக கூட முடிச்சு விட்டாச்சு அவரை. அவ்வளோதாங்க ஸ்கோர் பண்ணி அவால் ஆகுது நம்மளோட ஸ்கோர் பண்ணி. ராபோட்டா அடா பேர் இது ராபோட். டக்கு டக்குன்னு ஈழறா. அவன் ஒருத்தன் தான், அவனை அச்சு முடிச்சுட்டு வந்துன்னே இருப்பான். அதுதான் ஈழாச்சு முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க. ப்ராக்கு அடிச்சு மச்சு பேக்கெட்டில் போட்டுடலாம். கண்ணி தெரியாதவங்க. இப்போ தான்டாப்பா சட்டை போட்டு சட்டை போடாமல் வந்துக்கிறேன். எப்போனே ஆனிக்ஸ் அடிக்கிறாப்புல. டைனமிக்ஸு எனர்ஜி இருக்குது. ராக் ஸ்மாஷ். டிஃபென்ஸ் கம்மி பண்ணிடுது. தாரோன்னு சொல்லி வாயமுறதுக்குள்ளே இப்படி ஸ்மாக் டவுன் பண்ணுறீங்க. நல்லா டிஃபென்ஸ் கம்மி பண்ணி விடுது. அது போதுமா? ஸ்மாக் டவுன் போட்டு எனக்கு ஐயோ தலைவன் ரீபூட் கிட்ட தான் இருக்குது. ஐயோயோயோ கிரிக்கெட்டாக கொடுத்துட்டேன். அவ்வளோதான் டபுள் கிக். ஐயோ நார்மலாக்கே சமாளிக்க முடியாது. இப்போ இது வேறையா? மேக்ஸ் ராக் ஃபால் மொத்தமாக முடிஞ்சிச்சுடா. ஐயோ சூட்டானுங்களே. இப்போ ஃப்ளஷ்லிங்கையும் வச்சு முடிச்சு விட்ருவான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அஜிலிட்டி மட்டும் தான் பண்ண முடியும் என்னால். போய் டென்ஷன்ரா. அஜிலிட்டி மட்டும் தான் பண்ண முடியும். அவ்வளோதான். பை கைஸ். முடிச்சிட்டாங்க நம்மள. இப்போ பீடில் மட்டும் தான் இருக்குது. அந்த பீடில் எதுவும் பண்ண முடியாது. பண்ணாது. அதுவும் போய் அடி வாங்கி வரும். நம்ம டைனமிக்ஸ் போடுவோம். ஃபைட்டிங் அந்த மூளை வச்சுன்னு அப்பா டேமேஜ் சரியான டேமேஜ். அவ்வளோதான் பிளாக் பண்ணி வச்சிச்சு. போய்க்கு அவனை மாற்ற முடியாது. பிளாக் பண்ணலாம் ஃபுல்லாக அந்த இது மட்டும் தான் ஒரு போட்டு தாக்கு பார்த்துக்கலாம். இதை போட்டு சொல்லிட்டா புரிஞ்சிச்சு கதை. ராக் டவுன் எப்பா டைனமேக்ஸுக்கே டேய் எப்பட்றா ஒன்றால் மட்டும் ஏங்க நாங்கள் வெறுப்பேற்றலாம். ஏமாத்துறீங்க நம்மளை. இன்னைக்கு விடக்கூடாது. எவ்வளோ நேரம் ஆனாலும் அடிச்சு முடிச்சுட்டு ஜெயிச்சுட்டு போய்க்கினே இருக்கணும். நம்ம விட மாட்டோம்டா. ராக் ஸ்மாஷ் ஸ்மாக் டவுன் போடும். அடுத்து நான் ஒரு ராக் ஸ்மாஷ் போடுவேன். ஸ்மாக் டவுன் போட்டு விட்றோம். நமக்கு தெரிஞ்ச கதை தானே. இப்போ இதை தூக்குவேன். டபுள் கிக் கொடுப்பேன். அவன் ஆனிக்ஸை கொடுத்துட்டு இதை மாற்றிப்பான். ஐயோ அப்படியே
முடிச்சிடலாமா பார்க்கலாம்னு பார்த்தா முடியாது. மேக்ஸ் ராக் ஃபால் ஒரு ஹெச்பி தப்பிக்க மாட்டானா? ஐபிஎல்ல போல ஒன்று அடிக்கிறதுக்கு தருமா? தப்பிங்க என்கிட்ட தான் போகணும் இப்போதைக்கு. மேக்ஸ் ராக் ஃபால் கதை முடிஞ்சது. ஐயோ முடியலடா என்னால். போடு, என்ன பண்ணுறது? பா செம்மையாக கம்மியாகிட்டு இருக்குது. ஆனால் எப்படி இருந்தாலும் டைனமேக்ஸில் இருந்தால் கூட அச்சு நம்மளை முடிச்சு விட்ருது. வரமா ஐயோ நீ இந்த கேம் முடிய மாட்டேன். அடுத்த பாட்டு தான் போடணும். பாட்டு நினச்சாதீங்க, பார்ட்டு அடுத்த 3வது பகுதி 4வது பகுதியில் பார்க்கலாம். சரி, போய்ட்டு வரேங்க. டாடா, பை பை.